ஹலோ ஆல் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். யாரை பத்தி அப்படின்னா, எதை பத்தி அப்படின்னா, நம்மளுடைய நேஷனல் ட்ரெஷர் ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி தான் இந்த எபிசோட். பீடாக், வெல்கம் டு த ஷோ. பல தடவை நம்ம பேசிட்டே இருந்தோம் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த சீரீஸே. பாவம் ரொம்ப கேவ் எவ்ரி திங் தட் ஹி குட் கிவ். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு. அண்ட் எண்ட் ஆஃப் இட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் இன்ஜோர்டு. ஸோ இன்ஜுரிஸ் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் லைஃப். அது வி ஹாவ் டு அக்செப்ட். பட் ஸ்டில் கரெக்டான விஷயம், கரெக்டான வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணி லாட் ஆஃப் திங்ஸ் பிளே ரோல். இந்த இன்ஜுரி வராமல் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே இட்ஸ் செப்பரேட் ஸ்ட்ரீம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த எபிசோட்ல நீங்கள் சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. அப்படியே வில் ஜஸ்ட் கோலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் சொல்லிடுங்க. ரொம்ப சிம்பிள் சார். இப்ப நான் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டோ இல்ல ஒரு கலெக்டர் கிட்ட பேசல, ஒரு டாக்டர் கிட்ட பேச போறேன். ஸோ பயோமெக்கானிக்கலி அவரோட ஆக்ஷன்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதை வாட் எவர் லிட்டில் ஐ நோ நான் சொல்ல போறேன். ஆஸ் அ டாக்டர் யூ ஹாவ் டு சப்போர்ட் மீ இன் தட் சேயிங் தட் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் நாட். ஏன்னா இதுல கோச்சிங்ல பேட்டிங்கு, ஸ்பின் பவுலிங்கு, ஃபாஸ்ட் பவுலிங்கு, விக்கெட் கீப்பர் அப்படின்னு 4 இருக்கு. இந்த நீங்க பேட்டிங்லயோ ஸ்பின் பவுலிங்லயோ விக்கெட் கீப்பிங்லயோ தப்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிபட போகுது பர்ஃபார்மன்ஸ். ஆனா ஃபாஸ்ட் bowling அப்படிங்கிறது த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் யுவர் என்டையர் பாடி புட்ஸ் இன். அங்க ஆக்ஷன் சரியா இல்லைன்னா த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் லோட் வாட் யூ ஆர் டேக்கிங் இன், வாட் யூ ஆர் புட்டிங் இன் அஸ் அ ஃபாஸ்ட் bowler, நீங்க தப்பிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. இப்ப பும்ராவோட ஆக்ஷன்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கேட்பேன். ப்ளீஸ் ஐ வாண்ட் யூ டு சப்போர்ட் இன் திஸ். ஏன்னா என்னோட எக்ஸ்பர்டீஸ் அந்த இன்ஜுரி எப்படி வரும்னு சொல்றது தான். அது எவ்வளவு சிவியரா இருக்குன்ற எக்ஸ்பர்டீஸ் எனக்கு தெரியாது. தட் இஸ் நாட் மை டொமைன். ஸோ ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் ஹியர். இப்ப ஃபாஸ்ட் bowling அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் என்ன டு அனலைஸ் அ ஃபாஸ்ட் bowler. ஓகே, ஃபர்ஸ்ட் ரன் அப், அதுக்கப்புறம் அந்த ரன்னிங் டெக்னிக் ரிதம், மூணாவது அந்த ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் when you get towards the crease, நாலாவது லோடிங், அஞ்சாவது பேக் ஃபுட் ஸ்ட்ரைக், ஆறாவது ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைக், ஏழாவது டெலிவரி ஸ்ட்ரைடு, எட்டாவது ரிலீஸ், ஒன்பதாவது ஃபாலோ த்ரூ. இந்த எல்லா பேராமீட்டருமே உங்களுக்கு ஃபாஸ்ட் bowlingல கரெக்டா இருந்தாதான் நீங்க இன்ஜுரியில இருந்து ப்ரிவென்ட் ஆக முடியும். இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பிஃபோர் ஐ கோ இன் டு டீடைல் அந்த அனாலிசிஸ். பும்ரா 140 ஆவரேஜ் ஸ்பீடு போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் bowler தானே உங்களுக்கு தெரிஞ்சு. ஆமா. ஸோ அது ஹை ஸ்பீடு தானே உங்களுக்கு தெரிஞ்சு. தட்ஸ் ஹை ஸ்பீட் இல்லையா? இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அவரோட ரன்அப் எவ்வளவு ஷார்ட் ரன்அப்பா இருக்கு இல்லையா? கரெக்ட் தானே? ஷோயப் அக்தர் அவரோட ரன்அப் பார்த்திருக்கீங்களா? லாங்கா இருக்கா? ரொம்ப பவுண்டரியில இருந்து ஓடி வருவாரு, பவுண்டரி வெளிய இருந்து ஓடி வருவாரு. பிரெட்லி அவரோட ரன்அப் எப்படி இருக்கும்? லாங் தான். ஷான் ஹர்ஷதீப்பும் லாங். ஷான் டெய்ட் அவரோட, இப்ப நான் சொல்றது எக்ஸ்பிரஸ் பேஸ் போல, ஷான் ஓகே. டெய்ட் அவரோட ரன்அப் எப்படி இருக்கும்? ம். இப்ப நான் லாங். எந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா, இது டாக்டரா நீங்க பதில் சொல்ல முடியும். ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் அப்படின்றது ஒரு ஃபாஸ்ட் bowlerக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்ப உங்க பாடி ஈஸ் அவுட் ஆகும்னா, நீங்க கொடுக்குற அந்த ஒர்க்லோடுக்கும் நீங்க எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸுக்கும் அந்த ரன்அப் பேரலா இருக்கணும், சிமிலரா இருக்கணும். நீங்க 2 ஸ்டெப்ல இருந்து ஓடி பாடிக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் அங்கேயே அவருக்கு பாத்தீங்கன்னா இஸ் பாடி இஸ் டேக்கிங் மோர் டோல் தேன் அதர்ஸ். நான் சொல்றேன், ககிசோர் ரபாதாவோட ரன்னை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நான் இப்போ உங்களை கேட்கிறேன், இவ்வளவு வருஷமா நீங்க 7வது படிக்கிறதுல இருந்து கிரிக்கெட் பாக்குறீங்க, எத்தனை ஃபாஸ்ட் bowler இது வரைக்கும் அபார்ட் ஃப்ரம் பும்ரா இன் யுவர் ஜெனரேஷன் இந்த மாதிரி ஒரு செம்ம ஸ்பீடா 140 போடுறவரு, இந்த மாதிரி ஒரு 5 6 ஸ்டெப்ல ஓடி போடுற எத்தனை போலர் நான் சொன்னதும் பட்டுன்னு உங்க கண்ணுக்கு வருது? உங்களால சொல்ல முடியுமா? பட்டுன்னு வரல. இந்த இந்த முன்னாடிலாம் அந்த கிறிஸ் ஹாரிஸ், கேவன் லார்சன் மாதிரி தான் ஒரு ஓடி வர்றாரு. அவ்வளவுதான் இருக்கு இவருக்கு ஓடி வர்றதே. ஆனா அவங்க அவன் தூக்கி தூக்கி ஃப்ளோட் பண்ணுவாங்க, பூ பந்து மாதிரி போடுவாங்க. அவங்களோட பேஸ் எவ்வளவு? கெவின் லாசன் அதான் இப்படி. ஃப்ளோட் பண்ணி போடுவாங்கன்னு சொல்லிட்டேனே, அதான். சோ இப்ப நான் கேட்டோம், நான் திருப்பி ஏன் இந்த கான்பிடென்ட் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, உங்களால பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஐ ஹவ் நாட் சீன் எனிஒன் ஹூ போல்ஸ் 140 யாருமே. ஆவரேஜ் ஸ்பீட் வித் தட் ரன் அப். இப்ப இப்ப ஒவ்வொன்னா பாத்துருவோம். இப்ப ரன்னிங் டெக்னிக், இப்ப ரன்னிங் டெக்னிக் இவரோட ஸ்ட்ரைட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுவாரு, அவருக்கு இருக்கிறதே 10 12 இதுதான் ஸ்டெப்ஸ் தான். அதுல 2 3 ஸ்டெப் இந்த மாதிரி ஸ்லோவா வாக் இன் பண்ணுவாரு எடுத்த உடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, he will try and get into acceleration. அதாவது அந்த ஆக்சிலரேஷன் இந்த பிக்கர் ஸ்ட்ரைடு மூணாவது ஸ்ட்ரைட்லயே
அதாவது அந்த மூணாவது ஸ்டெப்லயே இஸ் கெட்டிங் க்ளோசர் டு த அம்பையர். ஓகே, மூணாவது ஸ்டெப்ல இஸ் கெட்டிங் க்ளோசர் டு த அம்பையர். ஓகே, அதுக்கு பாருங்க இப்போ உங்களுக்கு எப்படின்னா ஒரு 140 நீங்க போடுறீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரன் அப் இருக்குன்னா அதை தான் வந்து ரன்னிங் டெக்னிக்ல ரிதம்னு சொல்லுவாங்க. இப்ப ஷோயப் அக்தர்லாம் பார்த்தோன்னா எடுத்தோன்னா அப்படியே ஸ்லோவா அப்படி ஆரம்பிச்சுட்டு அப்படியே பிக்கப் பண்ணுவாங்க. as gradually your half of your run up அந்த ஸ்ட்ரைட்ஸ் பெருசாயிட்டே இருக்கும். அதைத்தான் வந்து ரிதம்னு சொல்லுவாங்க ரன்னிங் டெக்னிக்ல. பிரெட்லியா இருக்கட்டும், ஷான் டேட்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வக்கார் யூனிஸா இருக்கட்டும், மெதுவா வந்துட்டு they start accelerating getting their steps bigger as they approach the crease. பும்ரா எப்படின்னா ஒரு 3 ஸ்டெப் நடக்கிறாரு, அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் அப்படியே மெதுவா சின்னதா எடுத்துட்டு வர்றாரு, அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் தான் ஆக்சிலரேஷன், தென் he comes closer to the umpire. ரெண்டாவது நீங்க நோட் பண்ணிருப்பீங்க என்னன்னா he comes from an angle to the crease. இப்ப இதே நீங்க ஷோயப் அக்தரை பாருங்க, வக்கார் யூனிஸ பாருங்க, they run in straight lines to the crease. பும்ரா எப்படின்னா இந்த மாதிரி ஆங்கிள் வருவாரு. ஆங்கிள் வரும்போது இஸ் ட்ரைங் டு ஸ்டில் கம் ஓப்பன் செஸ்டட் ஃப்ரம் தட் ஆங்கிள். ஹி ஹாஸ் டு ஜம்ப் இன் டுவர்ட்ஸ் தி மிட் கிரீஸ். ஏன்னா அங்கேருந்து நீங்க போட முடியாது. You have to get closer to the mid crease. Only then you can channelize your wrist position closer to the batsman. So இப்ப பாருங்க, இந்த பாருங்க லோட் பண்றத பாருங்க, இவரு எங்க இருக்காருன்னு பாருங்க, இஸ் ஆல்மோஸ்ட் டச்சிங் த சைட் கிரீஸ். இப்ப லெப்ட்ல பாருங்க எங்க இருக்காருன்னு பாருங்க, இந்த பொசிஷன்ல இருந்து he has to jump in. இப்ப பாருங்க ஜம்ப் இன் இப்ப எங்க வந்திருக்காரு பாருங்க, மிட் கிரீஸ் கிட்ட வந்துட்டாரு. இந்த மிட் கிரீஸ் அவர் வர்றதுனால ஓப்பன் செஸ்டட் பொசிஷன் மெயின்டைன் பண்றதுனால அந்த ஃப்ரண்ட் ஃபுட் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது நடக்கணும். இந்த ஃப்ரண்ட் ஃபுட் கிராஸ் ஓவர் நீங்க வந்தீங்கன்னா அங்கேயே உங்களோட பாடி அலைன்மெண்ட் போயிடும். மூணாவது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ரைட்ல வந்து டேல் ஸ்டெயினோட ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைக்கு, இப்ப பும்ராவோட ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைக்க நான் வந்து பேரலா வச்சிருக்கேன். இப்ப பும்ரா இன்னொன்னு பாத்தீங்களா லோட் பண்ணும்போது இப்படி லோட் பண்ணுவாரு. பும்ரா will be loading way away from his hands where is running in an angle to the crease. அப்படிங்கும் போது ஜம்ப் இன் பண்ணும்போது என்ன ஆகும், the hands will go further away from your body. இப்ப பாருங்க டேல் ஸ்டெயினோட ஹேண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, பும்ராவோட ஹேண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபுட் இப்ப வரும்போது லேண்ட் ஆகும்போது இட் சுட் பி பெண்ட் அண்ட் பிரேஸ்ட். ஓகே, இப்ப பிரெண்ட் அண்ட் பிரேஸ்ட். இப்போ இப்ப பும்ராக்கு பாருங்க ஃப்ரண்ட் ஃபுட் எப்படி ஆணித்தரமா வந்து இறங்குது பாருங்க. உங்களை கேட்கிறேன் நானு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பும்ரா இப்படி வந்துட்டு ஜம்ப் பண்ணும் போது பாத்தீங்கன்னா he jumps like a horse. ஏன்னா ஜம்பின் உள்ள பண்றதுனால சைடு ஆங்கிள் இருந்து rather than the jump going towards the target, ஐ மீன் the batsman or in forward, அவர் இப்படி வந்துட்டு அப்படியே ஹார்ஸ் மாதிரி இப்படி ஜம்ப் பண்றாரு. ஓகே, ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த பேக் ஃபுட் ஸ்ட்ரைக் வரும்போது பேக் ஃபுட் ஸ்ட்ரைக்ல ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கொலாப்ஸ் இருக்கணும். ஏன்னா நீங்க மேல போயிட்டு கீழே வரும்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி will pull you down. ஸோ அந்த வெயிட் கீழே வரும்போது என்ன ஆகணும், கொஞ்சமாவது பேக் ஃபுட் கொலாப்ஸ் இருந்தாதான் then that goes the weight should get transferred in the front foot. அப்போ உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் என்ன ஆகும், இப்ப டேல் ஸ்டெயினுக்கு வருது பாருங்க பெண்ட் அண்ட் பிரேஸ்டு. ஓகே, இப்ப டேல் ஸ்டெயினோட ஹேண்ட்ஸ் எவ்வளவு க்ளோஸா இருக்கு பாருங்க டு த அப்பர் பாடி, பும்ராவோட ஹேண்ட்ஸ் எவ்வளவு ஒய்டாவும் சைட் லைன்லயும் வருது பாருங்க. இப்ப இங்கேருந்து உங்களுக்கு அந்த பெண்ட் அண்ட் பிரேஸ் ஆனாதான் உங்களோட அப்பர் பாடி முன்னாடி போகும். ஓகே, only when your weight is getting transferred on your knees on your front foot strike, உங்க அப்பர் பாடி மூவ் ஆச்சுன்னா then you can use your shoulder, then you can use your wrist both in tandem to generate that pace. இப்ப பும்ராவோட ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைக் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் ரிலீஸ் பொசிஷன்ல டேல் ஸ்டெயின் பாருங்க எங்க இருக்காரு பாருங்க, அவரோட போலிங் ஹேண்டும் இப்போ ஃப்ரண்ட் ஃபுட்டும் நான் ஒரு லைன் டிரா பண்ணேன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இப்ப இன்னொரு பயோமெக்கானிக்கல் திங் சொல்லிடுறேன், there should be an angle between your bowling arm releasing the ball and the front foot. அந்த ஆங்கிள் வந்துட்டு 20 டிகிரிஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. 20 டிகிரிஸ்க்கு மேல இருந்தா அப்பதான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்ப பும்ரா பாருங்க, இப்ப உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல பும்ராவோட ஃப்ரண்ட் ஃபுட்டை பாருங்க, அவரோட பேக் பாருங்க எவ்வளவு ஸ்டிஃபாவும் ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்குன்னு பாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல when your upper body is not pushing towards a target, இவரோட ஃபோர்த் ஜெனரேஷன் எல்லாமே இந்த டாப் ஆஃப் த ஹேண்ட்ஸ்
ரிஸ்ட் பொசிஷனை வச்சு அந்த பொசிஷன்ல இஸ் ஜெனரேட்டிங் சோ மச் ஆஃப் பேஸ். வேற டேல் ஸ்டெயின் பாருங்க, அவரோட நான் போலிங் ஆர்ம் எவ்வளவு ஃபர்மா இருக்கு, அவரோட போலிங் ஆர்ம் எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ த்ரூ பாருங்க. பிகாஸ் ஆஃப் தட் பும்ராஸ் பேக் இஸ் ஸ்டிஃப் ஆல் த டைம், ரைட் ஃப்ரம் த டைம் இஸ் ரன்னிங், ரைட் ஃப்ரம் த டைம் இஸ் லோடிங், ரைட் ஃப்ரம் த டைம் இஸ் ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைக், ரைட் ஃப்ரம் த டைம் இஸ் பேக் ஃபுட் ஸ்ட்ரைட் அட் த ரிலீஸ் பொசிஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ்ல அவரை பால ரிஸ்ட் டாமினேட்டட் ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணும்போது யுவர் பேக் ஹேஸ் டு பி ஸ்லைட்லி பென்ட் டு டேக் தட் ஃபோர்ஸ் தட் ஹஸ் பீன் ஜெனரேட்டட் பை யுவர் அப்பர் பாடி. இப்ப பாருங்க, இப்ப ஃபாலோ த்ரூல பாருங்க பும்ரா வந்துட்டு எவ்வளவு அப்ரைட்டா இருக்கு பாருங்க அவரோட பேக். வேற டேல் ஸ்டெயினோட பேக் எப்படி இருக்கு பாருங்க. அததான் வந்து சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க பால் ரிலீஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ஃபாலோ த்ரூவே இல்லாம அவ்வளவு ஃபோர்ஸ் ஜெனரேஷன் அவர் பண்ணும்போது there is a chance he will get back problem, he will get stress fractures, there is a chance he will get a groin problem, he will also get சரி சரி, knee. சாபத்தை கம்மி பண்ணிருங்க, பாவம் பும்ரா. இல்ல இல்ல, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுது இப்போ புரியுது, நான் சும்மா ஜஸ்ட் ட்ரை டு மேக் இட் சோ லைட். இப்ப டேல் ஸ்டெயின் மாதிரி ஒரு போலரோட கம்பேரிசனை நான் ஏன் எடுத்தேன்னா, டேல் ஸ்டெயினும் இஸ் நாட் அ சிக்ஸ் பேக் பில்ட் லைக் பும்ரா. டேல் ஸ்டெயினும் வந்துட்டு பும்ரா மாதிரி பும்ராவோட ஒரு அந்த காலத்துல அந்த 6'5" டால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு பில்டான டேல் ஸ்டெயின் வந்துட்டு இஸ் காட் ஃப்ரீக்கி இன்ஜுரிஸ். இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் இஸ் ஆக்ஷன் ஆர் எனிதிங். பாவம், அன்பார்ச்சுனேட்லி இந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர் இஷ்டத்துக்கு கனாபனான் ஷோல்டர் இன்ஜுரி எல்லாம் அதெல்லாம் ஒரு சம்பந்தமே இல்லாம, ஒரு ஆக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லாம வந்தது. அப்படிங்கும் போது திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் we reflected on why Bumrah when playing the test match, particularly for 5 test matches 10 innings, if he continue to bowl longer he will get injuries அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த பேக் ப்ராப்ளம் அவருக்கு ஏன் வருதுன்றது அவரோட ஆக்ஷனை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்ப ஒரு டவுட், அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க காமிச்ச 2 ஃபுட்டேஜ், ஒன்று ஐபிஎல்ல இனிஷியல் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல இருந்த ஃபுட்டேஜ், அது பிக்சர் ஐ மீன். இன்னொன்னு வந்து அதுவும் இந்த சவுத் ஆப்பிரிக்கால எடுத்துருதுன்னு நினைக்கிறேன் சீரீஸ், அதுவும் இனிஷியல் டைம். இப்ப வரைக்கும் அவர் ரீமாடல் பண்ணவே இல்லையா? அப்பப்போ ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்பவும் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கும் அவர் இதே டெக்னிக்ல தான் போட்டாரா? பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்டீங்க. ஒரு காரணத்துக்காக தான் அதை நான் எடுத்து வச்சேன். அதாவது நீங்க சொன்னது வந்து அந்த ஃப்ரண்ட் ஆன் ஆக்ஷன் வந்து 2017 ஐபிஎல்ல அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடினது. அந்த 2017 தான் பும்ரா யாருன்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அந்த 2017. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுட்டேஜ் வந்து ஒரு 2 இயர்ஸ் பின்னாடி. பும்ரா இஸ் த ஒன்லி கை லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த கடைசி 8 வருஷத்துல எந்த விதமான சேஞ்சும் போலிங் ஆக்ஷன்ல பண்ணல. ஐ வுட் ஹவ் ஆல்சோ ரெஃபர்ட் தி லேட்டஸ்ட். ஒரு காரணமா ஏன் அதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு இந்த இதுதான் வந்து அவர் எடுத்த ஹெவியஸ்ட் லோடு இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ். ஒரு சீரீஸ்ல வந்துட்டு இவ்வளவு ஓவர்ஸ். ஆல்சோ ஹஸ் பீன் போலிங் 6 ஓவர் 7 ஓவர் ஸ்பெல்ஸ் நான் ஸ்டாப். அதனாலதான் அந்த 2 ஃபுட்டேஜும் எடுத்தேன். அதே மாதிரி எனக்கு இந்த 2013 அவர் ஐபிஎல் ஆடும்போது எங்களுக்கு அகைன்ஸ்டா தான் டெபு பண்ணாரு இவர் ஆர்சிபியோட இன் சின்னசாமி. விராட் கோலி தானே ஃபர்ஸ்ட் விக்கெட். அந்த ஃபுட்டேஜையும் நான் வச்சிருக்கேன். அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் அப் வந்துட்டு எந்த விதத்திலையும் சேஞ்ச் ஆகல, ஒரு லோடிங் பொசிஷன் எந்த விதத்திலையும் சேஞ்ச் ஆகல. இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பினிஷ் பண்றாரு. அந்த 2013 மேபி நர்வ்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. He is the only bowler. He has never modified his action in any extent at all. So the problem occurrence is going to be the same. இப்ப டாக்டர் விஜய் கார்த்திகேயனுக்கு ஒரு கேள்வி என்னோட சைட்ல இருந்து. ஏன்னா வந்துட்டு இப்ப என்னால வந்து நீ இன்ஜுரி வரும், இருங்க, பேக் இன்ஜுரி வரும், கிராயின் ஸ்ட்ரெயின் வரும், அந்த கிராஸ் ஓவர் ஆஃப் ஹிஸ் ஃப்ரண்ட் லெக்ன்றதுனால நான் சொல்லிட்டேன் அவருக்கு எவ்வளவு ஒர்க் லோடு பேக்ல வரும்னு. இப்ப நீங்க வந்து அதை ஆஸ் அ டாக்டரா நீங்க வந்து உங்களோட இதை சொல்லுங்க. நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதுதான் ஸ்ட்ரெயின், எனி பார்ட் ஆஃப் த பாடி அப்படிதான். நீங்க when you put strain more than what it can carry or more than the capacity, கண்டிப்பா வந்து இட் will definitely affect. அதுதான் வந்து நம்ம ஹியூமன், we are all பைபீடல் பீயிங்ஸ் தானே. நம்ம குவாட்ரிபிள்னா இது வேற மாதிரி பேலன்ஸ் இருக்கும். பட் தென் இந்த மாதிரி இருக்கும்போது பாடி வெயிட் நிறைய விஷயம் இருக்குல்ல அதுல. ஸோ கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாமே இட் will correlate. பட் தென் என்னோட கேள்வி என்னன்னா பீடா, இப்ப இவரை மாதிரி ஒருத்தர் ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல் பவுலர், பெஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்ட் பை எ ஃபார் மார்ஜின், இப்போ அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி வந்துருச்சு.
இப்ப இவரை நம்ம திருப்பி வந்து நீங்க லாங் ரன் அப்ல வாங்க அப்படின்லாம் நம்மளால இப்ப ஹவு கேன் சம்படி டூ தட் இஸ் இந்த பீக் ஆஃப் இஸ் கரியர் நோ. அதாவது வந்து இந்தியன் கேப்டனாகவும் ஆயிட்டாரு இப்போ டெஸ்ட்ல. வி டோன்ட் நோ வாட் ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் பிக் இயர்ஸ் அஹெட் ஆஃப் ஹிம். இப்போ இவரை வந்து ஷார்ட் ரன் அப்ல போட்டுட்டு இருந்தவரை திடீர்னு ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்து போடு அப்படின்னா ஹவு கேன் தட் ஹேப்பன், ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்? கரெக்டா சொன்னீங்க. நீங்க ஒரு டாக்டர், இப்போ ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் நீங்க எழுதி கொடுக்குறீங்க. நான் ஃபோன் பண்ற மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு, சார் இந்த இது இல்லைன்னு என்ன சொல்லுவீங்க? அப்படியா, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கும், அது கேட்டு பாருங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதுவும் ஒன்னே ஒண்ணுதான். சோ நீங்க சொல்ற மாதிரி அவரோட ரன் அப் ஜாஸ்தி பண்ண முடியலன்னு நான் சொன்னது என்ன, ஆங்கிள் அட் விச் இஸ் அப்ரோச்சிங் த கிரீஸ். அவர் என்ன ஓடும் போதே பாத்தீங்கன்னா இப்படிதான் ஓடுவாரு. Then he's coming in there and taking a big jump in at the crease. That is the reason his hands is going stiff and wider from him when it comes to loading. ஏன்னா நீங்க பேட்ஸ்மேனை இங்க இந்த ஆங்கிள் பாக்குறீங்க, நீங்க இங்கே இருந்து ஓடுறீங்க போது ஜம்ப் இன் பண்ணாதான் யூ கேன் கெட் க்ளோசர் டு தி கிரீஸ் அண்ட் ட்ரை அண்ட் ரிலீஸ் த பால் இன் த காரிடார் வேர் யூ வாண்ட் டு ரிலீஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ் டு மேக் யூ தட் இட் ரன் ஸ்ட்ரெயிட் டுவர்ட் த டார்கெட் and not getting his hands too much away from his body and trying to get a little bit closer. நீங்க லிட்டில் பிட் க்ளோசரா வந்தீங்கன்னா யூ வில் பிகம், இப்ப அந்த கிராஸ் ஓவர் வராது, அந்த ஃப்ரண்ட் ஃபுட் கிராஸ் ஓவர் உங்களுக்கு வரலன்னு என்ன ஆகும், வில் பி கம்ப்ளீட்லி ஓப்பன் செஸ்டடு. அப்ப நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா அந்த நார்கே எல்லாம் ஜம்ப் பண்றாரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஜம்ப் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அந்த லிட்டில் பிட் ஆஃப் அ பேக் ஃபுட் கொலாப்ஸ் தட் இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரண்ட் ஃபுட் கொலாப்ஸ் which will become a front foot at the point of strike பென்ட் அண்ட் பிரேஸ்ட். ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க, அந்த நீங்க அந்த ஃபோர்த் ஜெனரேஷன்ல எந்த ஃபாஸ்ட் போலரா இருந்தாலும் ஃப்ரண்ட் ஃபுட் பென்ட் அண்ட் பிரேஸ்டா இல்லைன்னா ஷோல்டரை யூஸ் பண்ணவே முடியாது. ஷோல்டரை யூஸ் பண்ணாம ரிஸ்ட் டாமினேட்டட் ஆக்ஷனா இருந்தா யுவர் பேக் வில் பி அப்ரைட். பேக் அப்ரைட்டா இருந்தா பேக் அடி வாங்கத்தான் வாங்கும். இன்னொன்னு த அமௌண்ட் ஆஃப் டெலிவரிஸ் வாட் இஸ் bowling consistently in டெஸ்ட் கிரிக்கெட். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ஓடிஐ நீங்க பாக்குறீங்க, ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க என்ன சார் மேட்ச் 35 ஓடிஐ ஆடுறாரு, நீங்க அதை பேச மாட்டேன்றீங்க. நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லன்னு சொல்லுங்க. 4 ஸ்பெல் போடுவார் ஓடிஐல. பவர் பிளேல 3 ஓவர், நடுவுல ஒரு 2 ஓவர், அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல இன்னொரு 2 ஓவர், டெத்ல 3 ஓவர், 4 ஸ்பெல் போடுவாரு. ஒர்க் லோடு பாத்தீங்கன்னா ஒன்லி 18 பால்ஸ் அட் அ டைம். ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு அந்த 60 பால்ல ஒரு 15 பால் ஸ்லோயர் டெலிவரி போடுவாரு. So there is not much of a work for you when you try and bowl slow delivery. Point number 2. அதே மாதிரி T20 கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவர் எப்படி யூஸ் பண்றாங்க, விக்கெட் விழலைன்னா 2 ஓவர் கொடுப்பாங்க பவர் பிளேல, விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஒரே ஒரு ஓவர்ல கட் பண்ணிட்டு மிடில் ஓவர்ல ஒரு ஓவர், டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர். ஸோ நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடுற ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒன்னு 3 ஓவர் போடுறாரு, இல்ல 2 ஓவர் போடுறாரு. வெரி ரேர்லி கோஸ் அண்ட் போல்ஸ் 4 ஓவர் ஸ்பெல் இன் ஒயிட் பால் கிரிக்கெட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெல்லும் the amount of workload what he has taken. இப்போ எல்லாரும் ஈஸியா சொல்றாங்க, அந்த காலத்துல இவ்வளவு கிரிக்கெட் ஆடி இருக்கோம், 16-17 ஓவர் நீங்க போட முடிய மாட்டேன்றீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் கிரிக்கெட் வாட் யூ ஆர் பிளேயிங், த டிராவல் வாட் யூ ஆர் டூயிங், பாடி டேக்ஸ் அ டோல். when you got an unconventional action this is bound to happen. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இப்போ ஒரு சில இன்டர்நேஷனல் டீம் லீக்ல இருக்கும்போது ஒரு பெரிய பிளேயர் நான் பார்த்த உடனே ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இந்த மாதிரி இருந்ததுன்னா தைரியமா போய் சொல்லுவேன். அவர் பயங்கர சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, அவர்கிட்ட போய் சொல்லுவேன் நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கணும். உடனே வந்து ஒரு கோச் வந்து சொல்லுவாங்க, ஹெட் கோச், அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கானே, இந்த மாதிரி ஸ்டாப்பிங் த சார்ட், எதுக்கு நீ அவனை சேஞ்ச் பண்ணணும்னு பாக்குற. நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி இப்ப ரன் அப்ல ப்ராப்ளம் இருக்கு, ஆம்பாம்பா ஜெல்லுனா நீ வந்து பயோமெக்கானிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்க, பட் மாத்த முடியுமா கன்வின்ஸ் பண்ணி, அது ஒரு சேலஞ்சு. ரெண்டாவது என்னன்னா, நல்லா அவர் பர்ஃபார்ம் பண்றாரு, நான் ஏதாவது அவரை சேஞ்ச் பண்ணி அவரோட பர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சுன்னா ஐ ஷுட் பி அக்கௌண்டபிள். அந்த ஒரு டென்ஸ் ஃபீலிங்லயும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயர்ஸ் கிட்ட தைரியமா போய் சொல்லவே மாட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் another எக்ஸாம்பிள். இந்த விராட் கோலி ஆர்டிக்கல் எழுதின டைத்துல தான் இந்த ஜோஃப்ரா ஆர்டிக்கல் ஆர்ச்சர் ஆர்டிக்கலும் எழுதினேன். இவர் வந்துட்டு 6 மாசம் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர், 6 மாசம் ஆடுவாருன்னு, அவரும் அந்த ஆக்ஷனை கரெக்ட் பண்ணல, அதனாலதான் அவர் இந்த மாதிரி ஆயிருக்காரு. இப்போ பும்ராக்கு என்ன பண்ணணும், நீங்க சொல்ற அந்த ஆல்டர்னேட் மெடிசன், பியூட்டிஃபுல்லா ஒரு கேள்வி கேட்டீங்க, ரன்னப்பா மாத்த முடியுமா, ரன்னப்பா மாத்துறது கஷ்டம், நானே ஒத்துக்கிறேன். ஐ கேவ் மை ஃபீட்பேக்ஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. ஆனா வாட் இஸ் கோயிங் டு பி த செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் இஃப் யூ ரியலி வாண்ட் பும்ரா டு லாஸ்ட் லாங், இஃப் யூ வாண்ட் டு him to play டெஸ்ட் கிரிக்கெட், தென் சம்திங் ஹேஸ் டு பி டன். அதை பண்ணல அப்படின்னா பும்ரா அப்படின்றவரு ரொம்ப நாள் லாஸ்ட் ஆவாருன்றது பயமா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு.
இல்ல பீடா, ஆல்டர்னேட் ஆக்ஷன்றப்பையும் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த நிறைய பேர் ஆக்ஷன் மாத்திரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்விங் போயிரும், பேஸ் போயிரும். நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாடி இந்த விஆர்வி சிங்னு ஒருத்தர் இருப்பாரு, முனாஃப் பட்டேல், இவங்கலாம் பேஸ் டவுன் ஆயிட்டாங்க. இர்ஃபான் பத்தான்கே ஸ்விங் போயிடுச்சுன்னாங்க ஆக்ஷன் கொஞ்சம் இது பண்ணதுல இருந்து. அப்போ பும்ரா மாதிரி ஒருத்தருக்கு ஆக்ஷன் மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஃபார்முலா மாத்திரமா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப தலப்பாக்கட்டு பிரியாணி இப்ப பண்ணி வச்சிருக்கீங்க, ஓகே, 2 நாள் இருக்கும், அதுக்கு மேல இருந்தா ஊசி போயிடும். நான் 2 நாள் நல்லா தலப்பாக்கட்டு பிரியாணியை வந்துட்டு பட்டை கிராம்புல போட்டு அடிச்சு தள்ளிடுறேன்னா அடிச்சு தள்ளுங்க. இல்ல, எனக்கு தலப்பாட்டு கட்டு பிரியாணி வந்துட்டு தொடர்ந்து வேணும், ஒரு ஸ்லைட்டா வந்து இந்த ரெசிபி நான் லைட்டா மாத்தினேன்னா எனக்கு இன்னும் சக்க போடு போடும் ஒரு 5 வருஷம் இந்த இது ஸ்டால் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கான்பிடன்ஸ். நீங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லா கேள்வி கேட்குறீங்க. ஒருவேளை போயிடுச்சுன்னா அதுக்கு தானே கோச்சஸ் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்து அது போயிடுச்சுன்னா அவங்க கோச்சு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ப்ளீஸ் லெட் மீ நோ. இப்ப நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர்னா நீங்க படிச்சு கஷ்டப்பட்டு 5.5 வருஷம் பட்டம் வாங்கியிருக்கீங்க. நாளைக்கு நீங்க ஒரு மருந்தை கொடுத்தீங்கன்னா யூ நோ தட் இட் இஸ் கோயிங் டு ஒர்க். அது இல்லையா இன்னொரு ஆல்டர்னேட் மருந்து நீங்க தைரியமா சொல்லுவீங்க, படிச்சு சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க. நான் ஒரு கோச் அப்படிங்கும் போது என்கிட்ட வராரு, ஓகே இதுதான் ப்ராப்ளமா, இது பண்ணா இன்ஜுரி போயிடுமா, 100% இன்ஜுரி போயிடும். ரெண்டாவது கேள்வி நீங்க கேட்கிற கேள்வி தான் கேட்பாங்க, ஒருவேளை எனக்கு ஸ்விங் போயிடுச்சுன்னா, ஒருவேளை எனக்கு சி மூவ்மெண்ட் போயிடுச்சுன்னா. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் ரிஸ்ட் டாமினேட்டட் போலர். ஓகே, இஸ் ரிஸ்ட் டாமி, அவர் கை வித்தையே அந்த ரிஸ்ட்ல தான் இருக்கு. சோ அந்த ரிஸ்ட் பொசிஷன் மாறாம இன்னும் பேக்குக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம அவரோட ஆக்ஷனை எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் தில்லாலங்கடித்தனம். இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு பிளேயரோட நான் ஒர்க் பண்றேன்னா நான் அதை தான் சொல்லுவேன். நான் கோச்சு, ஐ கேன் டூ தட், ஐ வில் நாட் ஃபெயில் பிகாஸ் ஐ மேட் மை ரிசல்ட். அந்த கான்பிடன்ஸ். ரெண்டு இருக்கு சார் விஷயம். ஒன்னு பிளேயரை கன்வின்ஸ் பண்ணும், உன்னை நான் இப்படி சேஞ்ச் பண்ண போறேன், சேஞ்ச் பண்ணா உனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இன்ஜுரி வராது, உனக்கு யூ வில் ஸ்டில் ஹாவ் யுவர் ஏ கேம் தேர், டோன்ட் வரி. அத பிளேயரை நீங்க சொல்லி கொடுக்கிற விதத்துல சொல்லி யூ டு கன்வின்ஸ் ஹிம். பிளேயர் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா திஸ் திஸ் இஸ் கோயிங் டு கோ சம்வேர் எல்ஸ். நம்ம ஏதோ சேஞ்ச் பண்ணி அவர் பிச்சுக்கு வெளியே போட ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி நிறைய கதையும் ஆயிருக்கு. நிறைய கதை ஸ்மால் லெவல்ல நான் பார்த்திருக்கேன். என்னடா அப்படின்னா ஒரு வந்து போலிங் சேஞ்ச் பண்ணி விட்டாரு மாமா, பால் பிச்சிலே விழ மாட்டேங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ த கொஸ்டின் வாட் யூர் ஆஸ்கிங் இஸ் வேலிட். பட் த சேம் டைம் அந்த மருந்து கொடுக்குற டாக்டர் தரக்குள்ள டாக்டரா இருக்கணும். அது போலி டாக்டரா இருந்தா கேரியரே முடிஞ்சிடும். சரி, இப்ப இன்னும் இதை இப்ப எப்படி பாக்குறீங்க? இப்ப ஹார்திக் பாண்டியாலாம் வந்து ஒயிட் பால் தான் ஆடுவேன் அப்படின்னு உட்காந்துட்டாரு. இப்ப பும்ராவும் வந்து ஒயிட் பால் மட்டும் ஆடிட்டு டெஸ்ட், நான் வந்து ஆஸ்திரேலியாவோட மட்டும் இங்கிலாந்தோட மட்டும் இல்ல முக்கியமான சீரி அந்த மாதிரி பிக் அண்ட் சூஸ் பண்ணலாம். அது ஆனா ரொம்ப கஷ்டம் தான் when you are playing for the country. அதை பண்ணக்கூடாதுன்றேன். அதை தான் வந்து சேலஞ்சா ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் எடுத்துன்னு இவர் டாப் ஆஃப் த கேம் அப்படின்னு. இப்ப வந்து தலைவர் விஜய் வந்து ஒரு இதுல சொன்னாரு, இப்ப என்னோட பொசிஷன்ல உச்சியில இருக்கும் போது அதான் நான் நான் வந்துட்டு சொல்லும்போது சிரிச்சேன். விட்டுட்டு வரேன் அப்படிங்கும் போது, இப்ப அவர் உச்சியில இருக்காருங்கும் போது அங்க ஒரு திறமசாலி போய் நீ உச்சியில இருக்க, உச்சியில இருப்ப, நான் சொல்றதை தைரியமா கேளு, ட்ரை பண்ணி பாரு, நான் பயோமெக்கானிக்கலா எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி உனக்கு என்ன ப்ராப்ளம் வருது, என்ன பண்ண சரியாகும், உன்னோட நிறைய நீ ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஏன் யூ கேன் ஈவன் கெட் பெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற அந்த சித்தார்த் அபிமன்யு தனி ஒருவன், அவன் போய் கன்வின்ஸ் பண்ணி நடக்கணும். இல்லன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேட்ச் சரியா ஓடலன்னா இந்த போலர் அவனுக்குள்ளேயே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுப்பான். என்னடா அது இந்த மாதிரி மாத்தினதுனால தான் அப்படி ஆச்சா, வேணாப்பா நான் பழைய மாதிரியே நான் போயிடுறேன் அப்படின்னு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. தட் இஸ் வேர் the coaching staff becomes very very important. No matter how great a legend you are, he can continue like this, there is no second thoughts. இப்ப ஒருவேளை அவருக்கு ஸ்ட்ரெச் ஃபிராக்சர் அது கிரேட் 3 இருந்தாலும் உங்களுக்கு வந்து திருப்பி வந்துட்டு ஒரு 6 மாசம் ரீஆப் பண்ணி திரும்பி வந்துருவாரு. அப்புறம் என்ன யோசிப்பாரு, எப்ப அவரே சொல்லிடுவாரு எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வேணாம், நான் வந்துட்டு ஒயிட் பாலே ஆடுறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மத்திஷா பத்திரானா ஏன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது இல்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க அன்ஆர்த்தடாக்ஸ் ஆப்ஷன். லசித் மலிங்கா ஏன் குயிக்கா ரிட்டையர் ஆனாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல சொல்லுங்க பாப்போம். அன்ஆர்த்தடாக்ஸ் அதேதான். ஆப்ஷன். ஒண்ணு அந்த ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஒரு தனி ஒருவன் இருக்கணும். இல்லைன்னா நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆட முடியாது. இட் இஸ் பாட்டம் லைன். த ஆக்ஷன் வாட் ஹி ஹஸ் காட் பர்டிகுலர்லி இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர். டெஸ்ட் கிரிக்கெட் இந்த லோட்ல ஒரு ஆடினார்னா யூ ஒன்ட் லாஸ்ட்லாம். ஆமாம் பீடா, பட் ஆனா அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்ப நானே வந்து டிவி பார்த்துட்டு இருந்த மேட்ச் என்னன்னா, முன்னாடிலாம் ஸ்ரீநாத் போடுவார், போடி இந்த இப்படி வச்சு போடுவாரு, அதை மாதிரி போட்டுட்டு இருப்போம். இப்போ ஜஹீர் கான் இப்படி ஓடி இப்படி ஜம்ப் பண்ணி போடுவாரு, அது மாதிரி பண்ணுவோம், நேரா இப்படி வச்சு போடுவாரு.
எல்லாம் எல்லாம் பண்ணி பார்க்கறது தான். ஆனா அது நமக்கே அறியாம அவங்க இப்போ பிளேயரா இருக்கும்போது அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி இட் கெட் ஃபிக்ஸ்டு இல்லையா விதின் தெம், இது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். நீங்க சொல்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் வேணும். இப்போ அஸ்வின்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வெர்சடைல் ஒரு பிளேயரு, பினாமினல். ஒரு ஐபிஎல்ல வந்து நரேன் மாதிரி போட்டுட்டு இருந்தார் தெரியுமா, பின்னாடி இருந்து இப்படி எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருந்தார். I don't know what went through, but he is supremely confident of executing it and he executed that. ஸோ அதுக்கெல்லாம் வந்து வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் வேணும். அது வந்து பிளேயரா இனிஷியேட் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். இல்ல நம்ம ரிலக்டண்டா மென்டலி சேஞ்ச் பண்ணா போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டா ஐ திங்க் இட் பிகம்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிளேயரா அதை ஓப்பன் டு சச் சேஞ்சஸ் இருந்துட்டா இன்னும் ரொம்ப ஈஸியாயிரும் நான் நினைக்கிறேன். அதை தான் நான் சொல்றேனே. வந்து ஒரு ஒரு சில சர்ஜரி எல்லாம் ஒரு சில உங்களை மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வலிக்காம பண்ணுவாங்க. சொல்லிட்டே சொல்லுவாங்க, வலிக்காது கலப்படாது, ஒன்னும் வலிக்காது அப்படின்னு பேசி பேசியே வேலை வாங்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். ரெண்டாவது கோட் அவரை மார்ஷலோட கம்பேர் பண்ணிட்டாங்க, மைக்கேல் ஹோல்டிங்கோட கம்பேர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சை அடாப்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அஸ்வின் முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரோ இதுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பம்பரம் சுத்துற மாதிரி இப்படி சுத்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நரேன் மாதிரி இப்படி போட்டாரு. அதுக்கப்புறம் டிஎன்பிஎல்ல ஓடி வந்துட்டு இப்படி எல்லாம் போட்டாரு. ஸோ ஹவு கேன் ஒய் ஃபைனலி எவ்ரி திங். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூட்ரல் பொசிஷன் அப்படின்னு வர்றது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னன்னா the front shoulder should be pointing straight where your this shoulder is not opening, this shoulder is not closing, your head is not falling. சந்தர்பால் பாத்தீங்கன்னா இப்படி நின்னுட்டு இருப்பாரு, அந்த பக்கம் ஹாய் சொல்லிட்டு இருப்பாரு ஸ்கொயர் லெக் கிரௌடுக்கு. ஆனா பால் பிச் ஆகும் போது பாத்தீங்கன்னா இப்படி வந்துருவாரு. இந்த ஃபவாத் ஆலம் ஆல்சோ சேம். ஜார்ஜ் வேலி இப்படி நின்னுட்டு இருந்தாரு. ஐயோ என்னையா ரெடியால போல இருக்குன்னு நினைச்சிருந்தாங்க போலர்ஸ். அப்புறம் கரெக்டா வந்துட்டு பால் பிச் ஆகும் போது எப்படி வந்துருவாரு. ஃபைனலி பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இட் பாய்ஸ் டவுன் டு ஒன் திங், அட் இஸ் ரிலீஸ் பொசிஷன். when you are at your release position, your bowling arm should be much closer to your front foot, point number 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டிஃப்னஸ் உங்க பேக்குக்கு கம்மி பண்றீங்களோ, பாயிண்ட் நம்பர் 2. மூணாவது your front foot bent and braced, பாயிண்ட் நம்பர் 3. கடைசி ஃபைனலா நீங்க எப்படி வேணாலும் ஓடிவாங்க, எப்படி வேணாலும் லோடிங்க மாத்துங்க. இப்படி லோடிங் மாத்துறதுக்கு பதிலா ஐ வாண்ட் டு மேக் ஷூர் இட் கம்ஸ் a little bit closer where jump will have more forward momentum. ஸோ அது வந்து அவருக்கு நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் மாறாது. இப்ப நான் ஒரு பிளேயர் வந்துட்டு ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதான் பண்ணுவேன். இததான்ப்பா என்னோட அப்சர்வேஷன், நீ ஒத்துக்கிறியான்னு கேட்பேன். பேட்ஸ்மேனா இருக்கட்டும், ஸ்பின்னரா இருக்கட்டும். அந்த பீட்டர் என்காபா பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க் பண்ணதான் ரொம்ப ஜாஸ்தி. அவரோட ஆக்ஷன்ல பயங்கர ஃபிளா இருந்தது, சின்ன பையன் வேற. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இத பாப்பா நான் சொல்றேன், நீ அங்க கூட்டு போயிட்டு ப்ரூவ் பண்ண வைப்பேன். கால் இப்படி வருது, உனக்கு கை இப்படி வருது, இங்க ரிலீஸ் பண்ணும்போது பாரு உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, இப்ப ஸ்ட்ரெஸ் இல்லையா, ஆமா ஓகே இப்ப ஃபுல் ரன்அப்ல வா ட்ரை பண்ணு அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். பிளேயர் கன்வின்ஸ் ஆகலைன்னா நீங்க சொல்றதுதான் நடக்கும். இன்னும் இருக்கிறது உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி ஆயிடும். இட்ஸ் ஆல் அபவுட் தி கோச் ஃபர்ஸ்ட் மேக் ஷூர் தட் ஹி கன்வின்சஸ் தி பிளேயர். என்ன பொறுத்த வரைக்கும் பும்ரா இஸ் தி கோட். இது ஒரு சின்ன சேஞ்ச் நான் சொல்றது. மேபி ரன் அப் நீங்க சொல்ற மாதிரி சொன்னா அது கொஞ்சம் வந்துட்டு இப்போ 9வது படிக்கிற பையனை 1வதுல இருந்து திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க நீங்க. ரன் அப் அவர் அந்த மாதிரி எவ்வளவு ஸ்லோ ரன் அப் இருக்கிறாரு, அவரை நீங்க ஜாஸ்தியா பண்ணீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடும். நோ, தட் இஸ் நாட் த சொல்யூஷன். பட் நான் சொல்ற மாதிரி இந்த லோடிங் பொசிஷனு, அந்த ஜம்ப், அந்த ஆங்கிள் ஆஃப் ரன் அப், that can certainly be done. It is definitely not a big deal to change. Is my humble opinion. I might be wrong. ஓகே, ஸோ டீட்டெயிலாக சொன்னீங்க பீடா, தேங்க்யூ. வியூவர்ஸும் ஐ திங்க் தெல் பி பெனிஃபிட். நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தால் தெல் பி நோட்டிங் திஸ் டவுன். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ வில் ஹோப் நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாம் வந்து பும்ரா ரெக்டிஃபை பண்ணிட்டு இன்ஜுரி ஃப்ரீயாக இந்தியா ஆடி நிறைய விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நான், தட் இஸ் மை விஷ். அதுவே நடக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் அப்படி சொல்லிடுங்க. அதுதான் ரொம்ப சிம்பிள். இப்ப பும்ரா, கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் தே ஒன். ரோஹித் சர்மா 264, எத்தனை பேர் அடிச்சிருக்கான் 264? விராட் கோலி செஞ்சுரியன் அந்த மாதிரிலாம் ஒரு இன்னிங்ஸ் நான் பார்த்ததே இல்லை. பும்ரா இஸ் பீன் மெஜிஷியன் ரைட் ஃப்ரம் 2017. அப்படிங்கும் போது இன்னொரு பும்ரா வர்ற வரைக்கும் இந்த பும்ரா நமக்கு ஆடியாகணும். அதுதான், தட் இஸ் வாட் வி வாண்ட். அண்ட் ஹோப்ஃபுல்லி நவ் அட்லீஸ்ட் பீப்புள் வில் ரியலைஸ் தட் இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர், சம்திங் ஹேஸ் டு பி டன். ஹோப் ஹி கம்ஸ் பேக் அண்ட் கம்ஸ் பேக் டு தி பேங்க். இப்போ வந்து அடுத்த எபிசோட் என்ன அப்படின்னா இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் டிராஃபி
டீமும் இந்த இதையும் வந்துட்டு இங்கிலாந்து சீரீஸ் அகேன்ஸ்டும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தேர் ஓன்ட் பி மச் சேஞ்சஸ் கோயிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் இங்கிலாந்து சீரீஸ் டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏன்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு வார்ம் அப் ப்ராக்டிஸ் டு கெட் இன் டு இட்னு இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டீம் which we are going to analyze is going to be India's team for the Champions Trophy and what chances they will have. Until we come back and entertain you for that episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.